கேட்கறதுக்கு ஜோசியமானது வாங்க வேணும்னு சொல்லு. முக்கண்ணே அந்த காயி ஒரு பூசம் மூடுச்சாரே பொன்னானோ ஊசைகளாக முடிச்சு அப்ப ஜோசியர் தானே அந்த கட்டேனே ஆயிரத்தே 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 பார்த்தாரே பார்த்தாரே அம்மனுக்கு கோயில் கட்ட வேணும். அதுக்கு ஜோசியமானது பார்க்க நேரங்கால எல்லாம் கணித்து பார்க்கின்ற பொழுது சேர் இறக்க மனை உதைக்க விசரத கும்ப லக்கணமாம் 1 2 3 9 12 27 1 2 3 9 12 27 27 12 9 கணக்கு 1 2 மேல 29 மேல மேல போகுது கணக்கு மேலே போகுது கீழே போகுது எப்போ எப்பவா மேல போனா கீழே எப்ப போகுது அது வெடிச்சா வந்துரு அது வேற கணக்கு எங்க ஜோசிய கணக்கு ஒட்டாத கம்மன் இருக்கு பார்க்க வரைக்கும் 9 12 27 சொன்னா 9 கிரகம் 12 ராசி நட்சத்திரம் 27 கலைத்தெடுத்து பார்க்கிறேன் கலைத்து பார்க்கிறேன் மாதியோ 5ஆம் தேதி மதிப்பான புதன்கிழமை மாதியோ 5ஆம் தேதி மதிப்பான புதன்கிழமை பூர நட்சத்திரம் பூரான் இருக்குது எங்க கவலை கொஞ்சம் அடிவந்தி காணும் அங்க என்ன பண்றீங்க பூரானா விஷ்ணு விஷ்ணு ஓ வாங்க வாங்க காம்பம் இல்ல பூராணம் இல்லை நட்சத்திரம்ங்க அந்த அன்னைக்கு பூராம இருக்குதுன்னு சொன்னேன் சும்மா சிலை தூக்கிட்டு மாசி மாதம் 5ஆம் நாள் மதிப்பான புதன்கிழமை அன்னைக்கு அருமையான வாஸ்து நாள். ஆமா ஆமா ஆமாங்க. அந்த அன்னைக்கு ஜீவன் இருக்குது, நேர்த்தி இருக்குது, பரம்பரையாக இருக்குது, சுப ஓலைகள் கூடி இருக்குது, மேல் நோக்கி நாளாக இருக்குது, தேவகமானது கூடி இருக்குதுங்க, அமர்தேவகம் இருக்குது. அந்த அன்னைக்கு ஏறிய பொழுது வேலைக்கு மேல வாரதுக்குள்ளாக செல்லாண்டியம்மன கோயில் கட்டுறதுக்கு பாதக்கால் பிடிச்சிருக்க அருமையான நேரம். அப்படியே பண்ணிடலாம். அதையே தான் பண்ணணும். ஏங்க கார் போடுறீங்களா? பாலக்காடு எப்பங்க? மாசி மாசம் 5ஆம் நாள் மதிப்பான புதன்கிழமை அன்னைக்கு நேரமே பாதக்கால் பிடிச்சு பூஜை போட்டு அப்படியே அகற்றுங்க. அப்புறம் அந்த நாளிலே வாஸ்து பூஜையெல்லாம் பண்ணணும். ஆமா.
அப்புறம் பூமி ஊச போடணும் போட வேணும். அதனால நீங்களே பொழுதோடய வந்து சாமி இதுக்கு என்ன நானே வந்துட போறேங்க ஏனன்னா நீண்ட நாள் இதெல்லாம் தலைக்கட்டு வாரியா இருக்கக்கூடியது கோயில் ஒரு நாள் 2 நாள் காரியம் அல்ல. ஆமா. அதனால நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். அதனால நீங்களே வந்திருந்து பூமி ஊசைய போட்டு இதை துவங்கி வச்சிடலாம். நீங்க வந்தது பொழுதோட கண்டிப்பா வந்துடுறது கவுண்டர். வீட்டுல பாப்பையும் கூட்டிட்டு வந்துருங்க. குட்டு போட்டு வந்தா நீங்க நல்லா பூசை பண்ண மாட்டேங்க கவுண்டர். வந்துடுறேங்க. அப்படியானால் அவர்களுக்கு வேணும் என்ற காணிக்கை ஏதாச்சும் வேணுங்க. என்னதான் இருந்தாலும் தலையருக்கே வாழாடக்கூடாதல்ல. ஏன்னு எடுத்து கொடுங்க சோசி. குடிவா 2 பேருமா? ஆமாமா. குடியும் குடித்தானமா மிக்க சந்தோஷம். பொழுதோடய வந்துருங்க. வந்துடுறேன் நேரமே வந்துடுறேன். போயிட்டு வரலங்க சுவாமி. போயிட்டு வாங்க. பால் ஒண்ணு மிச்சம் இருக்கு கொஞ்சம் கொடுங்க. கவுண்டர் காது கேட்க மாட்டேங்க. ஜோசியமானது வந்து ஜோசியர் நேரங்காலங்களை எல்லாம் கழித்து குடித்து விட்டு விடைபெற்று சென்றார். இந்த நேரத்தில் குலத்தாக்க ஒன்று பார்த்தார். செல்லாண்டி அவனுக்கு கோயில் கட்ட வேணும்னு சொன்னா நல்ல கொத்தனாருங்க வேணும். ஆகையால அப்பா சோழாந்தோட்டி ஒரு சீக்கிரமாக நீ சென்றுதானே நம்ம கிராமங்கள் தோறும் தண்டோரா போட்டு வா. சொல்லிக்கிற வரைக்கும் தண்டோரா போட்டு கொத்தனாரை எல்லாம் ஒரு சீக்கிரமாக குளத்தாக்க ஒன்று செல்லாண்டியம் கோயில் கட்டுறதுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லி தண்டோராவானது போட்டு வர சொல்லிட்டு வாங்க சரி என்று சொல்லி தகவலை சொல்லி அனுப்பினார். அதன் பிறகாமே சோழாந்தோட்டியானவன் கீகரை மேகரை 32 வாளையங்களும் சென்று தண்டோராவானது போட்டு தகவலை தெரிவித்தான். அது மட்டுமில்லாம மிகஸ்திகளை எல்லாம் வர சொன்னாங்க குளத்தாக்க ஒன்று என்று சொல்லி கட்டளை பிறப்பித்து தகவலை தெரிவித்தான் சோழாந்தோட்டி. அதன் பிறகாமே மேஸ்திரிகள் வளநாடு குளத்தாக்க ஒன்று வீட்டிலே வந்து தகவலை எல்லாம் தெரிவிக்கின்ற பொழுது இந்த கோயை கட்டுறதுக்கு முதல்ல என்ன கொண்டு வந்து போட வேணும், என்ன வேணும் அதுக்கு தெரியும் கொண்டார்களா என்று சொல்ல சாமி பாலக்கால் பிடிக்கிறதுக்கு தேங்காய் வளம் வெத்தாவாக்கு எலுமிச்சங்கனி தட்சணை யானைக்கைகளும் அடுத்தபடியாக நவதானியம் பாலக்கோடு மஞ்சள் துணி அடுத்தபடியாக தங்கம் வெளி பழங்களாத்துல போடலாம் சாமி. இதெல்லாம் வேணும் பாலக்கால் பிடிக்கிறதுக்கு. அடுத்தபடியாக மணல் வேணுங்க முதல்ல. ஆமா மணல் கொண்டு வந்து கொட்டி வைக்கணும் என்று சொல்ல காவேரி கரையில எக்கச்சக்கமான மணல்கள் இருக்குது. இதுக்கு என்ன பஞ்சமா இருக்குது? தேவையானதை எல்லாம் கொண்டு வந்து வச்சிடறோம். நீங்க மாசி மாதம் 5ஆம் நாள் மதிப்பான புதன்கிழமை எனக்கு காலையில் நேரமே அங்க இருக்கணும். வந்து ஆமா நேரமே வந்திருந்து ஏறிய பொழுது வேலைக்கு மேல வாரதுக்குள்ள மதக்கால் பிடிக்க வேணும். முடிச்சுட்டு அன்னைக்கே வேலையை துவங்கிடலாம் என்று சொல்லி எங்க கோலத்தாக்க ஒன்று தத்தனை காணிக்கைகள் கொடுத்து அனுப்பி வைத்தார் கொத்தார்களை எல்லாம். இப்படி இருக்கு செல்லாண்டி அவனுக்கு கோயில் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நீங்க கோலத்தாக்க உடன் இந்த நேரத்தில் இரவேல எழுந்திருக்கும் எம்பெருமா மாயவன் கிருபையிலே யாவர்களும் தேவையான பொருளை எல்லாம் சேகரித்து வச்சு ரெடியாக இருக்கிறாங்க செல்லாண்டியம்மன் கோயில் கட்டுறதுக்கு முன்பிட்டு போடுறதுக்காக. இப்படி இருக்கு அந்த கோலத்தாக்க ஒன்று குங்குமத்தாக ஒன்று சிறுவர் 2 பேர்களும் செவ்வாய்க்கிழமை எனக்கு நேரமே நைட்டு சாயங்காலமே போயிடணும் என்று சொல்லி ஒட்டி வண்டியானது கட்டி அங்க சென்று யாவரும் ரெடியாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த ஜோதியர் தானே ஐயமார்கள் வந்திருந்தா கோயை கட்டுறதுக்கு அவரும் ரெடியாக இருக்கிறாங்க. இப்படி இருக்க அந்த மாயவன் கிருவியதானே கிழக்க வெள்ளக்கு எதோவார் விலகிடுவார் நாட்டில் கிழக்க வெள்ளக்கு எதோவார்
முன்னே பொழுது கிளம்பி ஒன்னே இடம் ஆகும் முன்னே கோலத்தாக்க ஒன்று முதுமத்தாக செய்யும் காவேரி கரைகளை நீராடி விட்டு நேமன சுத்தியோடு ரெடியாகிறாங்க. இப்படி இருக்க கொத்தனார் கூட்டங்களானது அந்த 32 வாளையத்து மக்களும் கொத்தாதெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த காவேரி கரையை வந்து அடைகிறாங்க. இப்படி இருக்க இந்த ஜோசியர் தானே ஐயமார்கள் வந்திருந்து சுப வேளையில் செல்லாண்டியம்மனுக்கு பதக்கால் பிடிக்கிறது புதுபோகணும்னு சொல்லி அந்த 19 எரிய வாளையத்தார் முன்னாலதானே அந்த காவேரி கரையில் புது நடத்திக்கிட்டார். ஏகாபலம் திருவிழக்கானது ஏற்றி வச்சு பூஜைகளானது முடிச்சு ஆனால் சுவாமி குலத்தாக்கு ஒன்று முன்பூஜையானது போட்டாச்சு. அடுத்தபடியா பதக்காலானது வச்சு இதுக்கு வாங்கிட்டு முத முடிக்க வரும் வாங்க சொல்ல அப்ப ஆற்றோரும் சான்றோர்களும் அருமை பெரியவர் ஆபரணம் சூழ்ந்திருக்கிறேன். எங்க குலத்தாக்கு ஒன்றுதானே கோயில் கட்டுறதுக்கு பதக்கால் தான் பிடித்தார். அந்த பதக்கானது முடிச்சு ரதானியமானது போட்டு அதுக்கு பூவருக்கு மாலைகளானது சூடிக்கிட்டு பூசைகளானது முடிச்சாங்க. பூஜை முடிச்ச உடனே கொத்தனார்களை கூப்பிட்டு ஐயா பதக்கால் பிடிக்கிற பூஜையானது முடிச்சது ஒரு சீக்கிரமாக நீங்க தானே இன்னைக்கே வேலையை துவங்கி இருக்கும் அம்மனுக்கு கோயில் கட்ட வேணும் வேலையை துவங்கி இருக்க என்று சொல்லி அவர்களுக்கும் காணிக்கையானது கொடுத்து வேலையை துவங்க சொன்னார் கோலத்தாக்கம். சாமிகளே இதே மாதிரி பதக்கால் பிடிக்கிற பூஜையானது உன்னுடைய தருமன் தாமரக்கம் வச்சு வீடு கட்டுகின்ற பொழுது மிக சிறப்பான முறையில பூமி பூஜைகளானது போட்டு இங்க பூஜையை நடைபெறும் என்பதனால் தெரிவித்துக் கொள்கிறோம். செல்லாண்டியம்மனுக்கு கோயில் எடுத்து கட்டி இந்த கும்பாபிஷேக விழாவுக்கு பாருங்கள் நாளைய தினமானது